மலேசியாவையே அலறவிடும் ஜனநாயகன் ப்ரமோஷன். வாயை பிளந்து பார்க்கும் பராசக்தி படக்குழுவினர். தலைவர் விஜயின் 69வது படமான ஜனநாயகன் திரைப்படம் வரும் பொங்கலை முன்னிட்டு ஜனவரி 9ஆம் தேதி திரைக்கு வர இருக்கிறது. தலைவர் விஜயின் கடைசி படம் என்பதால் மக்கள் இப்படத்தை விஜயின் ஃபேர்வெல் படமாக கொண்டாட திட்டமிட்டுள்ளனர். இந்நிலையில் இப்படத்திற்கு போட்டியாக சிவகார்த்திகேயன் நடிப்பில் பராசக்தி திரைப்படமானது ஜனவரி 10ஆம் தேதி வெளியாக உள்ளது. பராசக்தி வெளியீட்டில் ஆளும் கட்சி பின்புலமாக இருந்து செயல்பட்டு வருவதாக பேசப்படுகிறது. விஜயின் கடைசி படமாக களமிறங்க இருக்கும் ஜனநாயகன் படத்தை வினோத் இயக்கியுள்ளார். இப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவானது டிசம்பர் 27ஆம் தேதி மலேசியாவில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற இருக்கிறது. ஆடியோ லான்ச்சிற்கு ரசிகர்கள் மிகுந்த எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றனர். ஆடியோ லான்ச்சுக்கான ஏற்பாடுகளும் விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்நிலையில் மலேசியாவில் நகர்வலம் வந்து மலேசிய சாலைகளையே அலறவிட்டுக் கொண்டிருக்கிறது ஜனநாயகன். ஜனநாயகன் பட விளம்பரத்திற்காக தங்கள் வாகனத்தையே மாற்றி அமைத்துள்ளனர் மலேசிய மக்கள். வாகனங்கள் முழுவதுமே ஜனநாயகன் பட புகைப்படங்களால் அலங்கரித்து மாசாக மலேசியன் சாலைகளையே தெறிக்க விட்டு வருகிறது. அந்த வாகனங்கள் மலேசியன் சாலைகளில் அணிவகுத்து வருவதை காண்போர் அனைவரையும் கவர்ந்து வருகிறது. இந்த காட்சிகள் தற்போது இணையத்தையே கலக்குகின்றன.